அனைவருக்கும் வணக்கம். 2019 தேர்தல் இன்னும் சில நாட்களிலே வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. இதில் இளம் வாக்காளர்கள், முதல் முறை வாக்களிப்பவர்கள் மற்றும் பழைய வாக்காளர்களும் ஒரு குழப்பத்திலே இருப்பார்கள். யாருக்கு வாக்களிப்பது, எந்த அடிப்படையில் வாக்களிப்பது என்பது குறித்து பலருக்கும் பல சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கும். சிலர் தீர்க்கமாக முடிவு செய்திருப்பார்கள், இதுதான் என்னுடைய சித்தாந்தம், இதுதான் என்னுடைய கோட்பாடு, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது, இந்த கட்சி இதை முதன்மைப்படுத்துகிறது, அந்த கட்சி அதை முதன்மைப்படுத்துகிறது, இது எனக்கு பிடிக்கவில்லை, அது எனக்கு பிடிக்கிறது, இது எனக்கு பிடிக்கிறது, அது எனக்கு பிடிக்கவில்லை என்று பலர் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருப்பார்கள். இருந்தாலும் எந்த அடிப்படையிலே ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும், குறிப்பாக இந்தியா இப்போ இந்த 2024 இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இளைஞர்களுடைய எதிர்காலம், நம்முடைய வழமையான எதிர்காலம், இவை எல்லாவற்றையுமே கருத்தில் கொண்டு எந்த விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு முயற்சி தான் இது. இளைஞர்கள், குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் எதை மனதில் கொள்ள வேண்டும், இளைஞர்களுக்கு என்ன தேவை, இளைஞர்களுக்கு படித்து முடித்த உடனே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ளக்கூடிய வகையில், சரியான முறையில் அமைத்து கொள்ள வகையில் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலைகள் கிடைக்க வேண்டும். நல்ல வேலை அப்படின்னா எல்லாருமே அரசாங்க வேலையில் செல்ல முடியுமா, இல்லை எல்லோருமே அந்த 9 to 5 வேலைக்கு செல்ல முடியுமா போன்ற பல விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக வரும். இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்றால் அரசாங்கத்துடைய கடமை என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அதற்கு ஏதுவான சூழலை உருவாக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசுடைய முக்கியமான ஒரு கடமை. 2014 திரு மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அவர் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஒரு முதன்மையான வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கோடி வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்காக உருவாக்குவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அவர் அந்த வாக்குறுதியை கடைபிடிக்கவில்லை, ஆனால் அந்த வாக்குறுதியை அவர் கொடுத்தார். இப்போ இந்தியா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகளிலே எது முதன்மையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டம். சுமார் 40 வருடங்களிலே இல்லாத அளவிற்கு, 40 வருடங்களுக்கு முன்னால் எவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இருந்ததோ அதே அளவு வேலையில்லா திண்டாட்டம் இப்பொழுதும் இருக்கிறது. 2014 பிரதமர் ஏன் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார்னா, அப்போ இந்தியா ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்ற பதத்தை எல்லோரும் பயன்படுத்துவார். அதாவது 20 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் இந்தியாவில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அந்த இப்போ யங் பாப்புலேஷன் இந்தியா தான் ஜாஸ்தி. இப்போ இந்த யங் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, இவர்களை நம்ம சரியான முறையில் சேனலைஸ் பண்ணோம், இவர்களுக்கு சரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தோம் என்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை அடையும், ஒரு வல்லரசாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சீனா ஒரு மிகப்பெரிய நாடாக, ஒரு எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்தக்கூடிய நாடாக மாறுவதற்கு காரணம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையை அங்கே இருக்கக்கூடிய அரசு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டது. ஸோ நமக்கு அப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஆனால் இந்த அரசு, பாஜக அரசு அதை சிதைத்து விட்டது. அதனால தான் இந்த வரலாறு காணாத வேலையின்மை. நீங்கள் கேட்கலாம், எப்படி இந்த வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்க முடியும்? ஒரே வழி என்ன அப்படின்னா, நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் உருவாகி இருக்க வேண்டும். நிறுவனங்கள் உருவாகி இருக்க வேண்டும் அப்படின்னா உடனே எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனிஸ், சேலம் உருக்காலை, ஜாம்நகர் பெட்ரோல் ரீஃபைனரி, இல்லை மிகப்பெரிய நிறுவனங்கள் இல்லை, மிகப்பெரிய நிறுவனங்கள் வேண்டும். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்மால் மிகப்பெரிய நிறுவனங்களை மட்டுமே நம்பி இருக்க முடியுமா? அந்த மிகப்பெரிய நிறுவனங்களுக்கும் ஏதுவாக இருப்பது என்ன? பல சிறு குறு தொழில்கள், MSME என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள். அந்த இடத்திலே பாஜக அரசு கோட்டை விட்டு. ஏன்னா அவர்கள் இப்போ எல்லாருக்கும் வேலை இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சில பேர் ஒரு பெரிய கம்பெனியில் இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும், நம்ம ஏன் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், நம்ம தனியாக ஒரு தொழில் தொடங்கலாமே என்று அவர்கள் யோசிக்கலாம். அப்போ அவர்களுக்கு ஏதுவான சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும். இல்லை, ஏன்னா எல்லாரும் 23 வயசில் எல்லாரும் பிஸ்னஸ் தொடங்க முடியாது, எல்லாருக்கும் பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்காது. இப்படி நம்ம இந்த சிறு குறு தொழில்களை ஊக்குவித்திருந்தால், இந்த MSME செக்டாரை ஊக்குவித்திருந்தால், அவை பல்கி பெருகி அதில் எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். இப்போ ஒரு கம்பெனி வருதுன்னா வெறும் அந்த கம்பெனியில் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனினா அது எல்லாமே சிட்டியோட சென்டரில் உருவாக முடியாது, வெளியூரில் உருவாகலாம். சென்னையை ஒட்டி, சென்னையை ஒரு நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல உருவாகும். அப்போது இங்கேருந்து அந்த நகரத்துக்கு போகிறதுக்கு கம்பெனி நல்லா போயிடுச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நானே கொடுக்குறேன், 10 கார்களை வாடகைக்கு அமர்த்தி எம்ப்ளாயீஸை டெய்லி பிக்கப் ட்ராப். ஸோ இதில் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் யாருக்கு? அந்த கார் டிரைவருக்கு, கார் ஓனருக்கு, கார் ஸ்பேர் பார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்களுக்கு. ஸோ இப்படி
இப்படித்தான் வந்து ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி எல்லா இடங்களிலுமே அந்த வேலை வாய்ப்பு உருவாகும். இப்படித்தான் ஒரு எக்கோசிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். ஆனால் இதை செய்ய தவறிவிட்டது பாஜக. ஸோ இளைய தலைமுறையினர் முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் பாஜக கோட்டை விட்டுவிட்டது. 10 வருடங்களாக அவர்கள் செய்ய முடியவில்லை. இப்போ என்ன சொல்கிறாரு பிரதமர், இது வெறும் ட்ரெய்லர் தான் இந்த 10 ஆண்டு அப்படின்றாரு. ஐயா, ட்ரெய்லரே தாங்க முடியலையே நம்மளால், மெயின் பிக்சரை எப்படி நம்மளால் டாலரேட் பண்ண முடியும் என்ற கேள்விதான் எழுகிறது. இதை எதோடு ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, 2004 2014 வரை யூபிஏ இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, மன்மோகன் சிங் இருந்தார் பிரதமராக. அப்பொழுது வந்து பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்தது, பல தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த எம்எஸ்எம்இக்கு என்ன முக்கியமான இது அப்படின்னா, கடன் கொடுக்கணும். குறைந்த வட்டியில் புதுசாக தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த விதமான திட்டத்தையும் இந்த 10 வருடங்களில் பாஜக அரசு கொண்டு வரவில்லை. இதற்கு மாற்றாக திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு, 5 கோடி ரூபாய் 5 ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு சீட் ஃபண்டிங், ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி வைத்திருக்கிறோம், இவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும், சிறு குறு தொழில்கள் அதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வாக்குறுதியாக அளித்திருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது. 2 பெரிய நிறுவனங்கள், டாடா மோட்டார்ஸ் 9,000 கோடியை கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்கிறார்கள். அதே போல் வின்ஃபாஸ்ட் என்ற வியட்நாம் நிறுவனம் 16,000 கோடி ரூபாயை வந்து தூத்துக்குடியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கான்ட்ராஸ்ட். எப்படி பாஜக அரசு செயல்படுகிறது, அதுக்கு மாற்றாக நம்ம திராவிடியன் மாடலை வந்து கொண்டு வந்து நிறுத்தணும் போது அது எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இதுதான் ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டடி. இதிலிருந்து இளைஞர்கள் வந்து சரியான முறையில் வாக்களித்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் வந்து பாஜகவிற்கு வாக்களிப்பார்களா அப்படின்ற கேள்விதான் தொக்கி நிற்கிறது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத இந்த விஷயங்களை புரிந்து கொண்ட பிறகு நீங்களே வந்து முடிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.